கூடியிருக்கும் அனைத்து கல்வித்துறை நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, மாணவர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா பல வகையில் எனக்கு ஒரு முக்கியமான விழாவாக நான் கருதுகிறேன். ஏற்கனவே பலர் கூறியிருக்கிறது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை சமுதாயம் நீதியோடு இருக்கணும், அனைவருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும், பிறப்பால் உங்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படக்கூடாது, உழைப்பு கல்வி என்ற அடிப்படையில் மக்களுக்கு முன்னேறத்துக்கு முழு வாய்ப்பு அளிக்கணும். இந்த ஒரு தத்துவம்னு கூட கூறலாம். அதில் முக்கிய பங்கு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, கல்வியிலும் சொத்திலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும். அதே காரணத்துக்காக நான் இங்கே இப்போ 7வது ஆண்டாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இதே பள்ளிக்கு மினிமம் ஒரு 4-5 முறை வந்திருக்கிறேன். முதல்ல இந்த தண்ணி திட்டம் போட்டோம், அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம் கட்டணும், புக்ஸு, டிஃபன் டப்பாலாம். போன வருடம் அமைச்சரான பிறகு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன், இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால் கொள்கை அடிப்படையிலும் தொகுதி என்ற அடிப்படையிலும் குறிப்பாக இதே பள்ளியில் பல நிகழ்ச்சிகள், பல உதவிகள் செய்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியிலும் இங்கே பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கலந்து கொண்டிருக்கிறேன். சாதாரண அது மாதிரி நிகழ்ச்சியில் ரொம்ப பேசக்கூடாது. ஆனாலும் இன்றைக்கு நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விவாதம் ஃப்ரீபீஸ்னா விலையில்லா பொருட்கள் வழங்குவதை ஏதோ மேதைகள் உச்ச நீதிமன்றத்திலையும் ஒன்றிய அரசிலையும் இதெல்லாம் தவறு, செய்யக்கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விவாதத்தில் பலர் ஏற்கனவே உரையாற்றி இருக்கிறார்கள். நானும் பல இடங்களில் நேற்று இரவு மட்டும் 3 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றேன். அதனால் அதை பற்றி இங்கே ரொம்ப கூற விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைக்கிளை, மிதிவண்டியை விலையில்லாமல் கொடுக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு அழகில்லை என்று உச்ச நீதிமன்றமோ இல்லை ஒன்றிய அரசோ சொன்னால் அதற்கு மேல் ஒரு தவறான கருத்து ஜனநாயகத்தில் இருக்க முடியாது. இங்கே எனக்கு முன் பேசிய பலர் கூறியிருக்கிறார்கள், இந்த மிதிவண்டி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று. அப்போ சமூக நீதிக்காக கல்வி முக்கியம், குறிப்பாக பெண்கள் கல்வி முக்கியம். அதற்கு எந்த வகையிலெல்லாம் ஊக்கம் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு அறிவோடு நிதியை ஒதுக்கி செயல்படுத்தக்கூடிய அரசில் இதெல்லாம் ஃப்ரீபி, இலவசம், தவறு என்று சொன்னால் அதை விட ஒரு சமுதாய துரோகம் என்னால் சிந்திக்க முடியவில்லை. சரி, ஊரில் இருக்கிற தவறுக்கெல்லாம் இங்கே திருத்துற கடமை நம்மளுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த முக்கியமான ஒரு உதவியை வழங்க வந்திருக்கிறோம். அதுலேயும் சிலருக்கு அவங்களுடைய முதலாளிகள், காவி முதலாளிகள் சொல்றதை வைத்து ஒரு நாளிதழ் தினமும் ஏதாவது உளறிக்கொண்டு ஏதாவது பொய் செய்தியை சொல்லி சிறப்பாக நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியை வைத்தறிச்சலையும் அவங்களுக்கு வந்து பொருளாதார பாதிப்பு 2 ஆண்டு கோவிட் வந்ததுனால அவங்க கல்வி நிறுவனம், அவங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் திவாலார சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதனால் ஏதோ ஒரு கலவரம் உருவாக்கும் வகையில் ஆட்சி மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் தொடர்ந்து ஏதாவது அநாகரிக குற்றச்சாட்டை செலுத்தி கொண்டே வருவார்கள். அதெல்லாம் குலைக்கிற நாய்க்கெல்லாம் பதில் சொல்ற கடமை யாருக்கும் இல்லை. அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னது மிகவும் தவறான கருத்து. அதை இங்கே சுட்டிக்காட்டி மட்டும் முடித்துவிட்டு
இன்னும் பல ஸ்கூல், பல பள்ளிகளுக்கு நம்ம தொகுதியில் சைக்கிள் வரவே இல்லை. அதையும் எந்த அளவுக்கு உடனடியாக கொள்முதல் செய்து அனுப்ப முடியும் என்று நான் சென்னையில் துறை ரீதியாக ஆய்வு செய்து அதையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறி, இன்னைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த மிதிவண்டி மூலம் உங்களுடைய கல்வி பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி விரும்பி, நீங்களெல்லாம் நல்ல வகையில் கல்வியினால் முன்னேறி, இங்கே ஆட்சியர் சொன்னது போல் இல்லம் தேடி கல்வி மிக முக்கியமான ஒரு திட்டம். அதில் நானும் பல வகையில் ஈடுபட்டுள்ளவன் என்ற அடிப்படையில் நம் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது, எனக்கு மிக்க மன நிறைவு அளிக்கிறது என்று கூறி, அந்த திட்டத்தை தேவையான நாள் வரைக்கும் நீடிப்போம். எத்தனை நாளாலும் சரி, அதுக்கு எவ்வளோ நிதி ஆனாலும் சரி, அதை நீடிப்போம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும், உங்கள் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நம் சமுதாயத்துக்கும் எல்லா வகையிலும் நன்மை சேர்க்கும் வகையில் உங்களுடைய கல்வியும் வாழ்க்கை பயணமும் அமையட்டும் என்று கூறி வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.